எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர், சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். இது ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவர் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்களேன். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இப்ப ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசிகளாய் மாற்றுங்க, எங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லணும், மூப்பர்கள் சொப்பனங்களை காணணும். இன்னைக்கு நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே நாங்க எல்லாரும் சொப்பனங்களை பார்க்கணும், ஆண்டவரே வரப்போகிற காரியங்களை சொப்பனங்கள் மூலமாக எங்களுக்கு ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபை வரத்தை தாங்கன்னு கேளுங்க. அது மாத்திரமல்ல, வாலிபர்கள் தரிசனங்களை காணணும். தரிசனம் சொப்பனம்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும். தரிசனம்னா கண்களுக்கு முன்பாக அப்படியே பார்ப்பது, ஜெபிக்கும் போது அல்லது முழிச்சிருக்கும் போது பார்ப்பது தரிசனம். சொப்பனம்னா தூங்கும் போது பார்ப்பது சொப்பனம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே வாலிபர்களுக்கு தரிசனங்களை காண்கிற கண்களாய் மாற்றுங்க, மூப்பர்களுக்கு ஒருவேளை பெரியவங்க இருந்தா நீங்க கேளுங்க, எங்களுக்கு சொப்பனங்களை காண்கிற அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க, தாங்க, கிருபை தாங்கன்னு கேளுங்க. கண்டிப்பா கர்த்தர் அப்படியே கர்த்தர் நடத்த போகிறார். ஆமேன். குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசிகளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஒருவேளை வாலிபர்கள் இருப்பீங்கன்னா கேளுங்க, ஆண்டவரே என் மேல தீர்க்க தரிசன அபிஷேகத்தை தாங்க, தரிசனங்களை பார்க்கிற அந்த ஆவி ஊற்றுங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய மழை அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா?